ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா மைன்கிராஃப்ட் எபிசோட் பார்ட் 6 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ் ராடியும் என்டர் புள்ளியும் தான் எடுத்துகிட்டு வர போகிறோம். என்ன ப்ரோ இந்த இடத்துல இவ்வளோ மரத்தை நட்டு வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய மரம் வேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, எதுக்கு இந்த இடத்துல நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தத்தையும் நட்டுட்டேன். மொத்தம் அழகாக வளர்ந்துட்டு இருக்குது. நம்ம விலங்குகளாக சாப்பாடே கொடுக்கறது இல்லை, கோழி இதுக்கெல்லாம். இப்போ நம்ம சாப்பாடு கொடுப்போம். கைஸ், இந்த கோழி முட்டையை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். முட்டை மட்டும் போடுது, ஆனால் என்னத்துக்கு இது தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியவில்லை. சும்மா தான் இருக்குது முட்டை, தூக்கி போட்டால் உடஞ்சிது. இந்த கோழி முட்டை எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தார், பின்னாடி ஒரே நாய்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. அது என்ன பிரச்சனைன்னு எனக்கும் தெரியவில்லை. நான் எவ்வளவோ தேடி பார்த்தேன், நிறைய ஆப்பும் ட்ரை பண்ணி பார்த்தேன். எதுலேயும் அந்தளவு கிளியராக வரல. நீங்கள் ஏதாச்சும் ஆப் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். கைஸ், இது உங்களுக்கு காமிச்சே ஆகணும். இந்த ரெண்டு எங்கேருந்து வந்துச்சின்னு கேட்டிங்கன்னா, நான் இதை உருவாக்கினேன். நம்ம நெதருக்கு போனால் ஒருத்தன் மேலே வெள்ளை கலர் சுற்றிகிட்டே இருப்பான்ல, அவனை ஒரு தடவை அடித்தேன். அவனை அடித்தப்போ தான் எனக்கு இந்த சீடி கிடச்சிச்சு. இந்த சீடி போட்டால் இந்த கிளி டான்ஸ் ஆடுது. அதை பார்த்து எனக்கு ஜாலி ஆகிடுச்சு. நானும் டான்ஸ் ஆடினேன். ரொம்ப நேரமாக டான்ஸ் ஆடிட்டே இருந்தேன். இப்போ பாருங்களா, ஒரு மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்பு போட போகிறேன். இந்த டான்ஸு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பேர் தான் மூன் வாக்கு. நல்லா இருக்காதுன்னு எனக்கும் தெரியும். இந்த கிளியே சூப்பராக டான்ஸ் ஆடுதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம நிறைய பேசாத நெதருக்கு போவோம் கைஸ். நம்ம நெதருக்கு வந்துட்டோம். என்டர் ட்ராகன் இருக்க இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். அதே போல் பிளேஸ் ராடு வச்சுட்டு ஒருத்தன் இருப்பான்ல, அவன் இருக்க இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். கைஸ், போகிற வழியில் உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு ஸ்டோன் இருக்குது. அது என்ன ஸ்டோனுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இருங்க, நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்துடுங்க. இந்த இடத்துல வச்சு என்னை செஞ்சு விட்டாங்க. என்கிட்ட சீல்டு இருந்ததுனால நான் தப்பித்தேன். இல்லைன்னா பாருங்கள் எத்தனை ஏரோ இருக்குன்னு மட்டும். ஏன்டா வந்த நை போஸ் நெதருக்கு. இதே போல் இங்கே பெரிய பெரிய பண்ணிங்களாம் வேறு இருக்குது. அவங்க அட்டாக் பண்ணாது இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சும்மா போனாலும் அவங்க நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இருங்க, அந்த நான் ஸ்டோனை காமிக்கிறேன். கைஸ், அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இது ஒரு முக்கியமான ஸ்டோனுன்னு மட்டும் தெரியும், ஆனால் எதுக்கு தேவைப்படுதுன்னு தெரியாது. இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன். இது ஒரு முக்கியமான ஸ்டோனு. இப்போ என்கிட்ட அயன் பிக்காட்ஸ் இல்லாததுனால நான் இதை அப்புறம் மைனிங் பண்ணிக்கிறேன். இது எதுக்கு தேவைப்படும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கைஸ், எப்படியோ என்டர் ட்ராகன் இருக்க இடத்துக்கு இது போல் ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு பிளாக் டிஸ்டன்ஸில் இருந்தால் போதும். அவங்க அப்பையும் அடிக்கிறாங்க எப்படியோ ஒன்று, அதனால் 2 பிளாக்ஸ் விட்டுட்டேன். இப்போ நம்மளால் கை கூட வைக்க முடியாது. நான் ஃபுல்லாக எத்தனை கலெக்ட் பண்ணன்ட்டு அப்புறம் காமிக்கிறேன் கைஸ். ஒரு அளவுக்கு என்டர் புல்லை கலெக்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பிளேஸ் ராடை போயிட்டு நம்ம கலெக்ட் பண்ணணும். பிளேஸ் ராட் 1 கலெக்ட் பண்ணால் போதும். அதில் நம்மளுக்கு 2 வரும். நம்மளை தேடி இவனே வந்தான். இவனை போத்தாகிட்டோம். அவ்வளோதான், நம்மளை முடிச்சிட்டாங்க. வீடியோவில் நான் சாகாத மாதிரி தான் தெரியும், ஆனால் பல முறை செத்துட்டு மறுபடி வந்துங்கிறேன். வெறுப்பாக தான் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட 2 பிளேஸ் ராடும் ஏஇ என்டர் புல்லும் இருக்குது. இதை வச்சு நம்ம எத்தனை செய்ய முடியும்னு பார்க்கலாம். நான் இப்படி வச்சு பார்த்தேன், ஆனால் வரல. நம்ம இதை செஞ்சுட்டு
நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக எண்டு போர்ட்டலுக்கு தான் போக போகிறோம். இது அதுக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன். எண்டு போர்ட்டலுக்கு போகிறதுக்கு இதை விட நிறைய தேவைப்படும். நான் இன்னும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். எப்படியோ அவன்கிட்ட சண்டை போட்டு 6 என்டர் புல்லை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்மளுக்கு பிளேஸ் ராடு வேணும். எப்படியும் நம்மக்கிட்ட பிளேஸ் ராடு இல்லை. ஆனால் நம்மளுக்கு இதுவே போதும் தான் நினைக்கிறேன். இதுவே அதிகம். எப்படி நெதருக்கு போயிட்டு பிளேஸ் ராட் கலெக்ட் பண்ண முடிஞ்சால் கலெக்ட் பண்ணிவிட்டு வரேன் கைஸ். எப்படியும் அவன்கிட்ட இருந்து பிளேஸ் ராடை எடுத்துகிட்டு வந்துட்டேன். மொத்தம் 3 பிளேஸ் ராடு எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இந்த 3 வச்சு நம்ம 6 செய்யலாம். ஆனால் நம்மளுக்கு 6 தேவைப்படாது. அதனால் 3 மட்டும் செஞ்சுப்போம் இப்போதைக்கு. அதுவே போதும். ஏன்னா அந்த இடத்துல எண்டு போர்ட்டலுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு இந்த என்டர் புல் தேவைப்படும். இப்போதைக்கு நம்மக்கிட்ட டோட்டலாக எத்தனை இருக்குதுன்னு மொத்தம் நம்மக்கிட்ட இப்போ டோட்டலாக 7 இருக்குது. இன்னொரு 6 இருக்குது. இப்போ நம்ம கோல்டன் கேரட் செய்கிறதுக்காக கேரட் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்து நம்மளுக்கு அதிகமாக தரும் கோல்டன் கேரட்டு. அதே போல் கோல்டன் ஆப்பிளும் நிறைய தரும். ஆனால் நம்மக்கிட்ட ஆப்பிள் இல்லை. கொஞ்சம் கோல்டு மட்டும்தான் இருக்குது. இப்போ அதை வச்சு நம்ம கோல்டன் கேரட் செய்வோம். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ண போகிறோம். எண்டு போர்ட்டலுக்கு அடுத்த வீடியோவுக்கு போகிறதுக்காக. அடுத்த வீடியோ நம்ம இந்த வீடியோ விட்டு கிளம்ப போகிறோம். இப்போ நம்ம கோல்டன் கேரட்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய பிரச்சனை. எடுத்து வைக்கிறதா இருக்குது. நம்மளுக்கு மொத்தம் 8 கோல்டன் கேரட் கிடச்சிருக்கு. ஏற்கனவே நம்மக்கிட்ட 2 ஆப்பிள் வேறு இருக்குன்னு நினைக்கிறேன். கோல்டன் ஆப்பிள். நம்ம கேரட்டை ஈட் பண்ண முடியும்னு நினச்சேன். ஆனால் பண்ண முடியல கைஸ். இந்த பொருள் தான் நம்ம எண்டு போர்ட்டலுக்கு எடுத்துக்கின்னு போக போகிறோம். இதில் நம்மளுக்கு தேவையானது எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். கோல்டன் ஆப்பிள், கேரட்டு எல்லாம் ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம். வெப்பன் தான் நிறைய இருக்குது. நம்ம மைனிங் பண்ணணும். அதிலே பாதி வெப்பன் உடஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சிக்கணும். ஏன்னா இது நம்மளுக்கு பத்தாது அந்த இடத்துக்கு போயிட்டோன்னா. கைஸ் இப்போ நம்ம கமெண்ட்டை படிப்போம். இந்த ப்ரோ கமெண்ட் பண்ணியிருக்காரு, வாய்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குன்ட்டு. அது என்ன பிரச்சனைன்னு எனக்கும் இது வரைக்கும் தெரியவில்லை. அது ஏதாச்சும் ஆப் இருந்தால் சொல்லுங்கள் ப்ளீஸ். அடுத்த கமெண்ட்டுக்கு நம்ம போவோம். தேங்க்யூ ப்ரோ கமெண்ட் பண்ணதுக்கு. ராப்ளிக்ஸ் அப்படின்ற ஒரு மல்டிப்ளேயர் கேமை ப்ளே பண்ண சொல்லியிருந்தாங்க இந்த சிஸ்டரு. கண்டிப்பாக ப்ளே பண்ணுறேன் சிஸ்டர். இந்த சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மல்டிப்ளேயர் ப்ளே பண்ணலான்னு சொல்லிவிட்டு. கண்டிப்பாக சிஸ்டர், நான் அதுக்குன்னு ஒரு டேட்டை சொல்லுறேன். அப்போ ப்ளே பண்ணலாம். நான் பார்ட் 1 பார்ட் 2ல் இவங்களை ப்ரோன் கமெண்ட் பண்ணியிருந்தேன். சாரி சிஸ்டர், இன்னொரு தடவை அப்படி சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியாது, இல்லைனா நான் சிஸ்டர் தான் சொல்லியிருப்பேன். இந்த ப்ரோவும் அதே போல் கமெண்ட் பண்ணியிருந்தார், நான் மல்டிப்ளேயர் வரேன்னு சொல்லிவிட்டு. கமெண்ட் பண்ணி என்ன பிரோஜனம்? ஒரு 2 பேர் தான் கமெண்ட்டே பண்ணது ப்ரோ விளையாடலான்னு சொல்லிவிட்டு. நான் ஒரு 15 பேராச்சு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ இவங்க 2 பேர் கூட நான் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவேன். எப்போன்னு கேட்டிங்கன்னா டேட் இன்னும் வர்ற வீடியோவில் சொல்லுறேன். நான் டைமிங்கும் சொல்கிறேன். அந்த டைமில் ப்ளே பண்ணலாம் சிஸ்டர். கண்டிப்பாக மல்டிப்ளேயர் நம்ம ப்ளே பண்ணுவோம். ஏதாச்சும் கேம் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மல்டிப்ளேயர் ஏதாச்சும் கேமு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் கைஸ்.